வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் அறநூலான ஏலாதி பார்க்கலாம். இது 10th ஓல்டு புக்கில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலாதி வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. நோக்கி நோக்கி வணங்கி நுணுங்கி பால் நோக்கி நூல் நோக்கி எல்லாமே நோக்கி நோக்கி ஏலம் எடுக்கணும். நோக்கி நோக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ கீ அப்படின்னு ஞாபகம் வச்சு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். வணங்கி வலியொழுகி மாண்டா சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழைய இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஆசிரியர் கனி மேதாவியார். ஃபர்ஸ்ட் நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்க, ஆசிரியர் ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார். இவருக்கு கனி மேதையர் அப்படின்னு சொல்லுவாங்க. கனி மேதாவியார என்னன்னு சொல்றாங்கன்னா கனி மேதையர் அப்படின்னு மற்றொரு பெயரும் இருக்கு. இவர் சமயம் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் சமண சமயத்திற்கே உரிய என்ன அறக்கருத்துனா கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை கனி மேதாவியா இவர் கனி மேதைன்னு சொல்லுவாங்க. சமண சமயத்திற்கு சார்ந்தவர். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை அப்படிங்கிற முதலிய அறக்கருத்துக்களை ஏலாதுல வலியுறுத்திருக்காங்க. இவரோட காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் இன்னொரு நூலை எழுதியிருக்காரு. திணைமாலை 150ங்கிறத எழுதியிருக்காரு. இயற்றியவர் கனிமேதாவியார். கனிமேதைன்னு பெயர் சொல்றாங்க. இன்னொரு பேர் இருக்கு. சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதுல சொல்லியிருக்காங்க. இவரோட காலம் 5ஆம் நூற்றாண்டு. இவர் அதாவது கணிதத்திலே 5 டேபிள் தான் ஈஸியா இருக்கும். அப்ப 5ஆம் நூற்றாண்டு. திருமாலை 150 இந்த நூலை இயற்றியிருக்காரு. இன்னொரு நூல். அடுத்தது நூற்குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஏலாதியும் இருக்கு. இந்நூல் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் இருக்கு. இதுல எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா 81 வெண்பாக்கள். சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் இருக்கு. 4 அடியில 6 அறக்கருத்துக்களை கொடுது. 4 அடியில எத்தனை கருத்துக்கள்? 6 அறக்கருத்துக்களை இந்த நூல் சொல்லுது. இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது ஏலாதி. ஏலம் என்ற மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பலி. திரிகடுகத்துல சுக்கு மிளகு திப்பலி சொல்றோம் இல்லையா, அதோட 3 சேர்ந்துக்குது. ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ இது 3 சேர்ந்துட்டு மொத்தம் 6 அருமருந்த பொருட்களை சொல்லுது. இம்மருந்து உண்போரின் பிணியை போக்கி அது போக்குற மாதிரி இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். இது 59வது பாடல் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிறருக்கு பணிந்தோம், மற்றங்கிட்ட பணிந்து நிற்கணும், நல்வழியில நடக்கணும், மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றணும். அதே மாதிரி நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் மன்னம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வாங்க. நூல்கள்லாம் போற்றும்படி வாழ்பவன் யாருன்னா மற்றங்கிட்ட பணிந்து போகிறது, நல்வழியில நடக்கிறது, பெரியவங்க சொல்கிற அறிவுரைகளை பின்பற்றுறது, நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து இதெல்லாம் இருக்கிற பழியிலா மன்னன் நூல்களுக்கெல்லாம் போற்றும்படி வாழ்வாங்க. வணங்கி அப்படின்னா பணிந்து, வணங்கினா பணிந்து, மாண்டார்னா மாண்புடைய சான்றோர், நுணுங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள், நோக்கினா ஆராய்ந்து. இலக்கண குறிப்பு நூல் நோக்கி, நூலை நோக்கி ஐ மறைந்து வருவதனால 2ஆம் வேற்றுமை தொகை. பழியிலா மன்னனாய் இந்த லா அதாவது எதுவும் ஈறு கெட்டு போறதுனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அவ்வளவுதான். பிரித்தறிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியொழுகினா வலி கூட்டல் ஒழுகி. ஒரு தடி பாடல் வாசிச்சிடலாம். வணங்கி வலியொழுகி மாண்டா சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. கனி மேதாவியார். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நன்றி.